வணக்கம். நம்ம நாலடியார்ல இது வரைக்கும் ஒரு 3 அதிகாரங்கள் பார்த்திருக்கோம். 3மே நிலையாமை தத்துவத்தை சொன்ன அதிகாரங்கள். 4வதா இருக்கிறது அரண் வலியுறுத்தல். அந்த அதிகாரம் தான். இது பார்த்தீங்கன்னா, திருக்குறள்லயும் இதே பெயர்ல தான் இந்த அதிகாரம் இருக்கு. அரண் வலியுறுத்தல் தான். அதுலயும் 4வது அதிகாரம் தான் அது. அ க திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, மழை பற்றின சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, துறந்தவர்களுடைய பெருமையை பற்றி பேசுவது, 4வது அரண் வலியுறுத்தல். இதுலயும் நாலடியார்லயும் அதே மாதிரி இது சில ஒப்புமைகள், அதிகார வைப்பு முறையில ஒப்புமைகள் 2த்துக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது கொஞ்சம் ஒரு வியப்பான செய்தி தான். இதே தலைப்பு தான். இதுல திருக்குறள்லயும் இது அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற பேர்லயே தான் இருக்கு. திருக்குறள்ல இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதாவது என்ன ஏன் அறத்தை பின்பற்றணும், எது அறம் அப்படிங்கிற மாதிரியான செயல்கள் அதுல இருக்கு. நாலடியார் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அந்த அரண் அப்படிங்கிறத பாக்குது. அரண் அப்படின்னா அந்தந்த அவர்களுடைய தர்மத்தை செய்தல், அவரவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை செய்தல் அப்படிங்கறதுதான் ஒரு பொதுப்போக்கான ஒரு வரியா ஒரு பொருளா நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கான தர்மம் இது என்ன, நான் என்னுடைய இந்த வாழ்க்கையில நான் என்னோட தர்மம் என்ன அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறதுதான். அது கொஞ்சம் காலத்துக்கு ஏற்றாப்பாரு சில 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 வேறுபாடுகள் அதுல இருக்கலாம். ஆனா ஒரு முற்ற முழுமையான அறம் என்பது ஒன்றுதான். ஆனா அந்த அறம் என்பது எப்பவுமே மாறாத ஒன்று. அதனால அறம் என்பது 3ஐயும் பயப்பதனால அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது, நாலடியாரும் சொல்லுது. அதாவது இங்க பரிமேலழகர் அதான் சொல்றாரு. அரண் இம்மை, மறுமை, வீடு 3ஐயும் வழங்கும். அதனாலதான் அதை வலியுறுத்தி சொல்றது. அதாவது பெரும்பாலான அறநூல்கள் இது இது செஞ்சா நல்லது அப்படிதான் சொல்லும். அப்ப முன்னாடியே நம்ம பார்த்தோம். யாக்கை நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது. அதனால தயவு செஞ்சு செய், நல்ல காரியம் செய் அப்படிதான் சொல்லிட்டு. வலியுறுத்தி சொல்றது அப்படின்னா செவி அறிவுறு மாதிரி இடிச்சு சொல்றது அப்படின்னா அது வலியுறுத்தி சொல்வது. அப்போ அரண் என்பது இந்த 3ஐயும் பயக்கக்கூடியது. இம்மையில நல்ல சுகம், மறுமைக்கான ஒரு வழி, வீடு பேரை அருளுவது. இந்த மூன்றுக்குமான ஒரே வழி அரண் தான். அதனால அதை வலியுறுத்தி சொல்வதனால இதற்கு அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அதனால எது அறம்னா என்ன, அறம் செய்யாதவர்களுடைய நிலைமை என்ன, அறம் செய்வதனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும், அப்ப எந்த மாதிரியா அறம் செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். போலாம், பாட்டுக்கு போலாம். முதல் பாட்டே ரொம்ப வித்தியாசமான பாட்டு. பாட்டு பார்ப்போம், அது நமக்கு தெரியும். அகத்தாரே வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி, புகத்தாம் பொறார் புறங்கடை பற்றி, மிகத்தாம் வருந்தி இருப்பரே மேலை தவத்தால் தவம் செய்யாதார். இந்த ஃபாண்டும் கலரும் ரொம்ப அழகா இருக்கு நித்யா. தேங்க்யூ சோ மச். அகத்தாரே வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி, புகத்தாம் பெறார் புறங்கடை பற்றி, மிகத்தாம் வருந்தி இருப்பரே மேலை தவத்தால் தவம் செய்யாதார். மேலை தவத்தால் தவம் செய்யாதார், இது ஒரு வரி. மேலை தவம் அப்படின்னா முன் ஜென்மத்துல மக்களாக பிறந்திருப்பார்கள். அதாவது மக்களாக பிறப்பதற்கே தவம் செய்ய வேண்டும். ஒரு மானிட பிறவியை அடைவதற்கு தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்திருந்தால்தான் மானிட பிறவியை அடைய முடியும். அதாவது வெறும்னா மனுஷங்களா பிறக்கிறதுக்கு இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக அமைந்து பிறப்பதற்கு அதுக்கும் தவம் செய்திருக்கணும். அதுல நல்ல வழியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு தவம் செய்திருக்கணுமா. அந்த மானிட தவம் செய்து பெற்ற மானிட பிறவியில இன்னொரு தவம் நீங்கள் செய்திருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கையை அடுத்த பிறவியில நீங்க அமைச்சுக்க முடியும், அல்லது அமையும், அதுவா தானாக அமையும். அப்போ மேலை தவத்தால் தவம் செய்யாதார். மேலை தவம்னா ஒரு தடவை தவம் செஞ்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு மனித பிறவி கிடைச்சது. சரி, நல்ல மனித பிறவி கிடைச்சதே, அதை வச்சு நம்ம நல்லது செய்வோம், அறம் செய்வோம் என்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. அதனால அவர்கள் தவம் செய்யாதவர்கள். அந்த தவம் செய்யாததுனால அதுக்கு அடுத்த பிறவியில அவங்க ஒரு இழிநிலையோடு கையேந்தி நிற்பவர்களாக, எந்த விதமான ஒரு வளமையும் இல்லாதவர்களாக இந்த உலகத்துல பிறக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்துல செல்வந்தர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் பிறக்கிறவர்கள் போன ஜென்மத்துல நல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல தவத்தினால மனிதர்களாக பிறந்து நல்ல தவம் செய்து பிறகு இந்த ஜென்மத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம உலகில் வழக்கத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு அறத்தை இது சொல்லுது. ஏன் நல்லா இருக்கு, அவன் போன ஜென்மத்துல ஏதோ இப்ப நம்ம ரொம்ப கேஷுவலா அதை நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில அதை பயன்படுத்துறது தான். நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வசனம். இன்னொன்னு, அவங்க என்னதான் தவம் பண்ணான்னு தெரியல, அவன் இப்பாரு எப்படி கொழிக்கிறான் அப்படிங்கிற ஒரு இது. சோ இது இந்த இந்த இந்திய மரபுல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு. அந்த முன்ஜென்மத்துல பண்ணின ஏதோ ஒரு வினையினாலதான் நமக்கு இங்க நல்லதும் தீயதும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம்
இந்த இதுல இருக்கு. சோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட அதையேதான் சொல்லுது. அகத்தாரே வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி புகத்தாம் பெறார் புறங்கடை பற்றி மிகத்தாம் வருந்தி இருப்பரே. ஒரு வீட்டுல நல்ல வாழ்க்கை, செல்வந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வீட்டிற்கு வாயில ஒருவன் இறந்து நிற்கிறார். உள்ள போக முடியல, உள்ளேயும் போக முடியல, உள்ள போய் கேட்க கூட முடியாத ஒரு நிலைமையில வெளியில நிற்கிறார். அப்ப வெளியில நிற்கிறவர் உள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையை அண்ணாந்து பாக்குறாரு. அண்ணாந்து பாக்குறதுன்னா வியந்து பார்ப்பது, அல்லது ரொம்ப வருத்தத்தோட அவங்க எல்லாம் இப்படி வாழறாங்களேன்னு பாக்குறது, எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். அகத்தாரே வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி. அண்ணாந்து பாக்குறது அப்படின்னாலே அப்படி அப்படி தலையை தூக்கி பாக்குறது அப்படிங்கிறது தான். அப்படி அதாவது அது ஒரு வினை பெயர் இல்லை. இங்க அண்ணாந்து பாக்குறது அப்படிங்கிறது அவர்கள் இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார்களே என்று அவர்களை வியந்து பார்ப்பது. சோ நோக்கி புகத்தாம் பொறார் புறங்கடை பற்றி. புகத்தாம் பெறார், அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. ஒரே நிமிஷம் கவி சாப்பிட்டு வரேன். சவுண்ட் ஜாஸ்தியா. புகத்தாம் பெறார் புறங்கடை பற்றி மிகத்தாம் வருந்தி இருப்பரே. சோ அப்புறம் இந்த ஒரு காட்சியை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வடமையான ஒரு வீடு, செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒருவருடைய வீடு. அந்த வீட்டு வாயில்ல ஒருவர் நிற்கிறார். அவர் அவர் வீட்டுக்குள்ள போய் ஒரு பிச்சை கேட்கறதுக்கோ அல்லது இறந்து நிற்பதற்கோன வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. சோ அப்ப அவர் நினைக்கிறார், வெளியில நிற்கிறவர் மனசுல நினைச்சுக்கிறார், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான தவம் தான் செய்யலையே அப்படின்னு. அப்போ அறம் செய்திருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு வாழ்க்கை அடுத்த பிறவியில கிடைக்கும். அதனால செல்வம் சேருவது என்பதோ கல்வி வளம் சேருவது என்பதோ எதுவாக இருந்தாலும், நற்பெயர்கள் எதை அடைய வேண்டும் என்றாலும், இப்ப அடுத்த ஜென்மத்துல அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜென்மத்துல அதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு பொருள். மேலை தவத்தால் தவம் செய்யாதார். முன்னாடி நல்ல மானிட பிறவி கிடைச்சது, அந்த பிறவி கிடப்பதற்கு அவர்கள் ஏதோ தவம் செய்திருக்கிறார்கள், அதனால இந்த பிறவி கிடைச்சது. அந்த பிறவியில் அவர்கள் நல்லது செய்திருந்தால் என்றால் இப்படி இறங்கி இருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்காது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அதை அப்போ அந்த அந்த இந்த மாதிரியான அந்த வழிமுறைகளுக்குள்ள அவர்கள் போகாததுனால, அந்த அறத்தை செய்யாததுனால இந்த பிறவியில அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் கடை அப்படின்னு ஒரு குறள் வரும். அதாவது அறம் எது, அறம் எந்த பயனை கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு பல்லக்குல போறவனும் அதை தூக்கிட்டு போறவனுமே சாட்சி அப்படின்னு சொல்லுது. ஆனா இது பெரும்பாலான ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி அப்படின்னு நம்ம பேசக்கூடிய இதுல அதை வச்சு பேச முடியாது. இருந்தாலும் அறம், அதனால இப்போ பல்லக்குல போறவன் புண்ணியம் பண்ணவன், பல்லக்கு தூக்குறவன் பாவம் பண்ணவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு இதுதான் அதுல வருது. ஆனால் அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஆனால் அறம் செய்தால்தான் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த பிறவில இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அறநூல்கள் இதை சொல்லுகின்றன. சோ இதுதான் அரண் வலியுறுத்தலுடைய முதலாவது இது. இதுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல உதாரண பாடல் நிறைய இருக்கு, நிறைய கொடுத்திருக்காங்க, நல்ல நல்ல பாட்டெல்லாம் இருக்கு. அது ஒரே தடவை நம்ம பாத்துருவோம். இங்க மணிமேகலையில இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. வித்தி நல்லறம் வினைந்ததன் பயன் துய்ப்போர் தம்மனை துணிச்சிதர் உடுத்து வயிறு காய் பெரும்பசி அலைத்தற்கு இறங்கி வெயிலென முனியாது புயலென மடியாது புறங்கடை நின்று புன் கூர்ந்து முன் அறங்கடை நில்லாது அயர்வோர் பலரால். பலர் இந்த மாதிரி வாழ்க்கை, அறமில்லாத வாழ்க்கை வாழறதுனாலதான் இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க. அறம் செய்பவர்கள் மிகச் சிலர் தான், அதனாலதான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை இது கொடுக்குது. இலர் பலர் ஆகிய காரணம், இலர் பலர் ஆகிய காரணம், இல்லாதவர்கள் பலராக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். நோற்பார் சிலர், நல்ல அறம் செய்பவர்கள் சில பேர் தான், நோலாதவர் பலர்கள். பல பேர் அறம் எதுவுமே செய்யறது இல்லை. அதனால அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு கிடைக்குது. இது குறள் 270வது குறள்ல இந்த இது வருது. அதனால உங்களுக்கு இம்மையில் சிறப்பும் வறுமையில் சிறப்பும் வீடு பெறும் வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அறம், அவ்வளவுதான். இந்த பாட்டுல அறம் செய்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இது சொல்லுது. பூர்வ ஜென்மத்துல தர்மம் செய்யாத கொடுமையினால இதை அவர்கள் இப்படி அனுபவிக்கிறார்கள். இது ஒரு காலகட்டத்தினுடைய நம்பிக்கை. இன்னமும் சொசைட்டில அப்படிதான் இருக்கு அப்படின்னா கூட அது எந்த அளவுக்கு இன்னைக்கு சரியா வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ஆனால் அரண் என்பது அறத்தை செய்தால் இப்படி ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்ல வருது. சோ இதுதான் பாட்டு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகத்தாரே வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி
புகத்தாம் பெறார் புறக்கடை பற்றி. புறக்கடைனா வாயில் கடையில, வாயில நின்று உள்ள கூட போக முடியாத ஒரு நிலைமையில வாயிலேயே நின்று இறங்கி அதற்காக யாசித்து நிற்பவர்கள் போன ஜென்மத்துல எந்த விதமான பலனையும் செய்யாதவர்கள், அறத்தையும் செய்யாதவர்கள். அதனால இந்த ஜென்மத்துல அந்த மாதிரியான ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்திருக்கிறது. மிகத்தாம் வருந்தி இருப்பரே மேலை தவத்தால் தவம் செய்யாதவர்கள். தவம் செய்வதற்கும் தவம் செய்திருக்க வேண்டுமா? நம்ம ஒரு நல்ல அழகான ஒரு வரி உண்டு சைவத்துல. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய தாள்களை வணங்கி அவனுடைய பக்தராக ஆக வேண்டும் என்றாலும் கூட அவனுடைய அருள் வேணும். அவனுடைய அருள் இருந்தாதான் அதையும் செய்ய முடியும். எல்லாரும் பக்தர்கள் ஆகிட முடியுமா? எல்லாருமே ஜீவன் முக்தர்களாக விட முடியுமான்னா முடியாது. அதற்கும் ஒரு சுழி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுல சொல்லப்படுது. சோ அதனால அறம் செய்வதற்கும் ஒரு தவம் செய்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டு சொல்லுது. சரி, நம்ம ரெண்டாவது பாட்டு பார்ப்போம். ஆவனா மாக்கள் நசையி அறமறந்து போவா நாம் என்னா புலை நெஞ்சே ஓவாது நின்று உணர்ச்சி வாழ்தி எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வது உரை. ஆஹா, ஆவா அப்படின்னா ஆவா, ஆஹா, ஐயோ. நாம் ஆக்கம் நசையி, நம்ம செல்வத்தை நசையி, ஆக்கம் நசையி. ஆக்கம் என்பது இங்க செல்வம் அப்படிங்கிற பொருள். நம்ம செல்வத்தை விரும்பி அதன் பின்னாடியே ஓடி அறம் மறந்து, தர்மம் செய்ய வேண்டும் என்பதை மறந்து விட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கோம். வாழ்க்கையில செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஓடிட்டே இருக்கோம். செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கு. திடீர்னு திரும்பி பாக்குறோம், செய்ய வேண்டிய செல்வத்தை நிறைய சேர்த்துட்டோம், ஆனா செய்ய வேண்டிய அறச்செயல்களை செய்தோமா அப்படின்னா இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் பாக்கி இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன அறம் மறந்து போவாம் நாம் என்ன, ஒருவேளை சீக்கிரமாவே இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது என்று நீ என்னைக்காவது ஒரு நாள் நின்று வருத்தப்படுவே இல்லையா? என் புலை நெஞ்சே. புலை அப்படிங்கிறது கீழ்மையான அப்படிங்கிற பொருள்ல வர்றது. புலை நெஞ்சை, என்னுடைய கீழ்மையான நெஞ்சை. எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. இவ்வளவு நாளாக செல்வத்து பின்னாடியே ஓடின, நின்னு திரும்பி பாத்தீங்கன்னா நீ செய்த காரியம் என்று நற்காரியம் என்று எதுவுமே இல்லை வாழ்க்கையில. சோ வாழ்நாட்கள் இன்னும் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே நிலையாமை எல்லாம் வேற நிறைய பேசியிருக்குது. அதனால ஓவாது நின்று உணர்த்தி வாழ்த்தி எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வது முறை. அற்பமான மனமே, ஒழியாமல் நிலை பெற்று முயற்சி செய்து நீ வாழ்வாய் என்றாலும் இப்ப உன்னுடைய இவ்வளவு நாள் உன்னோட நாட்கள் கழிஞ்சு போச்சு. இப்ப நீ என்ன பண்ண போற? அதுக்காக எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. அறம் செய் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாலும் கூட ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு அதன் பின்னாடியே ஓடி திடீர்னு நின்று திரும்பி பார்த்து விக்கித்து, ஐயோ இவ்வளவு நாள் போயிடுச்சு, உருப்படியா எதுவுமே செய்யவே இல்லையே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டாய் என்றால் அதற்கு என்ன செய்வது? அதுல அப்போ என்ன நான் சொல்ல முடியும்? உன்னை நான் என்ன சொல்லி திருத்த முடியும்? சென்றன செய்வது உரை. என்ன சொல்லி ஒண்ணு நான் திருத்த முடியும்? செய்வது உரை. என்ன செய்ய போறேங்கிறத சொல்லு. இனி என்ன செய்யலாம்னு நீ யோசிக்கிறேன்றத சொல்லு. அப்போ அறம் செய்வது ஒன்றுதான் சரியான வழி. அப்போ செல்வம் ஈட்டுவதுங்கிறது முக்கியமாக இருந்தாலும் கூடவே இதையும் செய்ய நீ பழகி இருக்க வேண்டும். அது செய்யாமல் இப்ப திடீர்னு நின்று திரும்பி பார்த்து இவ்வளவு நான் வாழ்நாட்களை நான் கழிச்சுட்டேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீ என்ன இங்கேயே நின்று உறுதியா வாழ்ந்துட போறியா? உறுதியாக நீ வாழ்வதாக நினைத்து கொண்டு செய்ய மறந்த காரியங்களை திடீரென்று நினைத்து கொண்டால் அதை எப்படி செய்து முடிப்பாய்? அதை எனக்கு சொல்லு, நீ சொல்லு. இப்போ இது மனசை பார்த்து பேசுற மாதிரியான பாடல்கள் நிறைய அகத்திலையும் வருது, புறத்திலையும் வருது. புறநானூர்ல பார்த்திருக்கோம், அகப்பாடல்கள்ல பார்த்திருக்கோம். இங்க அகத்துல இரண்டு வேறுபட்ட மனங்களாக நாமளே நின்று கொண்டு நம்முடைய மனத்தை நாம அடக்குவது போல அல்லது அதை வழிபடுத்துவது போல பேசக்கூடிய பாடல்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்கள் நிறைய இருக்கு. இதுவும் அந்த மாதிரியான ஒரு பாடல்கள் தான். மனமே, நீ செல்வத்தின் பின்னாடியே ஓடினாய், திரும்பி பார்த்தால் நீ செய்த அறம் என்று ஒன்றுமே இல்லை. அப்போ நீ என்ன பண்ண போற என்பதை எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். நின்று உணர்த்தி வாழ்தி எனினும், நீ இனிமே நின்று நிலைச்சு வாழ போற அப்படின்னு ஒரு நிச்சயம் இருந்தாலும் கூட, இன்னும் நீண்ட நாட்கள் நீ வாழ போற அப்படிங்கிற நிர்ணயம் இருந்தா கூட, நின் வாழ்நாள்கள் சென்றன. இவ்வளவு நாள் போயிடுச்சு இல்லையா? அதுல போனதுதான், இனிமே நீ திருப்பி எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ண போற நீ? எனக்கு செய்வது உரை. நீ என்ன பண்ண போறேங்கிறத எனக்கு இப்ப சொல்லு. என்ன பண்ண போற அப்படிங்கிறாரு. சோ அது எதிர்பார்க்கிற பதில் அறம் செய்வேன் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த பாடல் இந்த மாதிரி அறம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சரி, மூணாவது பாட்டு போலாமா? இதுக்கு வேற எதுவும் உதாரண பாடல்கள் எதுவும் உங்களுக்கு கொடுக்கல. இது இது கூடவே திருக்குறளையும் நம்ம பார்ப்போம். முதல் திருக்குறள் சிறப்பீனும் செல்வமும் ஈனும்
அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு, செல்வம், இந்த ரெண்டும் கொடுக்கும். அறம் இந்த ரெண்டுத்தையும் கொடுக்கறதுனால இதை விட மிகச் சிறப்பான ஒன்று உயிர்களுக்கு வேற ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லுது குறள். இரண்டாவது குறள்ல அதேதான், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. அந்த ஆக்கம் தான் ஆக்கம். அப்ப வேற ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, அடுத்த குறள் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தின் ஓங்கில்லை கேடு. அறத்தை விட ஆக்கம் தருவது வேற எதுவும் கிடையாது, ஆனால் அதை மரத்தலை போல கேடு தருவதும் வேறு இல்லை அப்படின்னு சொல்றது. இது ரெண்டுமே திருக்குறள்ல வரக்கூடிய வேற ரெண்டு பாடல்கள். சரி, நம்ம ரெண்டையும் படிச்ச மாதிரியும் இருக்கும். சரி, இப்போ மூணாவது பாட்டு. அப்போ நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, ரொம்ப பெரிய துயரம் வரும் பொழுது, அல்லது துன்பங்கள் நேரும் பொழுது நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாக அறிவுடையவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால், நம்முடைய வினை பயன் இது. நம் ஜென்மத்தில் செய்ததனுடைய வினை பயனை தான் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். அதுக்கு மேல இதுல நம்ம நொந்து கொள்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த ஜென்மத்துல நம்ம ஒண்ணுமே பண்ணல, நான் யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை, நான் யாருக்கும் எதுவும் இந்த தீங்கு சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை கூட நான் தவறா பேசினதில்லை என்றெல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பெரிய துயரம் சேர்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் வேற ஒரு முன் ஜென்மத்துல செய்த ஒரு வினை பயன் தானே தவிர அதுக்கு வேற எதுவும் இல்லை என்று அறிவுடையவர்கள் அப்படி புரிந்து கொண்டு அதை தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்லுது. வினைப்பயன் வந்த கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை, நினைத்ததனை தொல்லையது என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகழ்ந்து ஒழுகுவார். அப்போ முன்பு செய்த தீவினை பயத்தினால துன்பம் வருகிறது, அடுத்த ஜென்மத்துல ஒரு துன்பம் வருகிறது என்றால் முன் ஜென்மத்துல ஏதோ பண்ணினதனுடைய வினையின் காரணமாக தான் அந்த துன்பம் வருகிறது. அப்போ பேதையாக இருப்பவர்கள் அதை நினைச்சு வருந்துவாங்க. பேதை என்றால் அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவு குறைவாக இருப்பவர்கள். அவர்கள் அதை நினைச்சு ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு அதை நினைச்சு மாஞ்சி போவாங்க. ஆனால் இதை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏதோ பண்ணிட்டோம், நமக்கு தெரியாது, நம்ம முன்ஜென்மத்து ஞாபகங்கள் யாருக்கு இருக்க போகுது, அப்ப ஏதோ ஒண்ணு நான் எனக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று அல்ல தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டேன், அதனால இது இப்படி ஆகுது எனக்கு என்பதை புரிந்து கொண்டு அறிவுடையவர்கள் அதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இது புரிஞ்சுச்சா? வினைப்பயன் வந்த கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை, நினைத்ததனை தொல்லை அது என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகழ்ந்தொழுகுவார். எல்லையை கடந்த ஒழுக்கமுடையவர்கள், அதாவது இந்த எல்லைகள் எல்லாம் புரிந்து கொண்ட ஒழுக்கமுடையவர்கள். சாத்தி போயிட்டு பரவாயில்ல. வினைப்பயன் வந்த கால், நீங்கள் உங்களுக்கு தீவினை பயன் என்பது உங்களை அடைந்து விட்டது என்றால் வெய்ப்பாக உயிர் பெய்தி, வெய்ய உயிரான பெரும்பூச்சு விட்டு அதற்காக வருந்தி வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை, மனதிலேயே யோசிச்சு அதை நினைச்சு அழிந்து போகிறவர்கள் பேதையர்கள், அதாவது அறிவில்லாத மடமையுடையவர்கள். நினைத்ததனை தொல்லை அதென்று உணர்வாரே, தனக்கு துன்பத்தை விசாரித்து அல்லது அதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை இப்போ நான் ஒண்ணும் பண்ணலை, இந்த ஜென்மத்துல நான் எதுவும் செய்யல, ஆனால் ஏதோ துன்பம் வந்திருக்கிறது, அதற்கு காரணம் நான் முன்னாடி ஏதோ செய்யக்கூடிய தீவினையினுடைய பயன்தானே என்று உணர்ந்து கொள்பவர்கள் தான் அந்த தடுமாற்றத்தின் எல்லையை கடந்தவர்களாக வாழ முடியும். அப்போ இது ரொம்ப சிம்பிள். இந்த ஜென்மத்துல நீங்க ஏதோ ஒண்ணு அனுபவிக்கிறீங்கன்னா அது போன ஜென்மத்துல பண்ணனுடைய வினைதான், அவ்வளவுதான். அப்போ அடுத்ததுல ஏதாவது வரணும் அப்படின்னு நம்ம காப்பாத்திக்க விரும்பினோம்னா இதுல எதுவுமே செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இது ஒரு விதமான ஒரு பயமுறுத்தல் தான். இந்த நம்பிக்கை முழுக்கவே எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். போன ஜென்மத்துல செய்ததனுடைய வினைகள் தான் நம்ம இப்போ அதாவது எது கிடைச்சாலுமே சரி, நல்ல வாழ்க்கை, நல்ல அறிவு, நல்ல படிப்பு, நல்ல செல்வம் எது இருந்தாலும் அது ஏதோ ஒரு ஜென்மத்துல நாம செய்த முன் வினையினுடைய பயன்தான் அப்படின்னு நினைப்பது என்பது இந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் இந்த அறநூல்களும் சொல்லுது. வினைப்பயன் வந்த கால் வெய்ய உயிரா மனத்தழியுமாம் பேதை. அப்படி துன்பம் வந்த போது நீங்கள் அதை நினைத்து வருந்தாதீர்கள், ஏதாவது ஒரு காரணம் அதுக்கு இருக்கும், அதனாலதான் அது நடக்குது. நினைத்ததனை தொல்லையது என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகழ்ந்தொழுகுவார். அப்போ அந்த துன்பம் வரும்போது மனதுல பெரிய தடுமாற்றம் வருகிறது. ஏன் இப்படி ஆகுது, எதனால் இப்படி ஆகுது என்ற தடுமாற்றம்.
அப்போ இதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு இந்த தடுமாற்றம் இல்லை. சரி, நான் ஏதோ செஞ்சுட்டேன், அது வந்துருச்சு, இப்ப நான் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல இதை பத்தி ஒண்ணு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறவர்கள் தான் அந்த தடுமாற்றத்தினுடைய எல்லையை தாண்டியவர்கள் அப்படின்னு இங்க நாலடியார் இந்த இதை வந்து சொல்லுது. முன் செய்த தீவினையின் காரணமாக பார்த்து இதுக்கு பழமொழி வந்து இதுக்கு இதே மாதிரியான ஒரு பாட்டு பழமொழி 400 இருக்கு. பண்டுருத்து செய்த பழவினை வந்தெம்மை இன்று ஒருக்கின்றது என வரியார் துன்புறுக்கும் மேலவரை நோவதென். துன்பம் வந்து விட்டது என்றால் அதை நினைத்து நாம ஏன் மற்றவர்களை துன்பப்படுத்த வேண்டும்? நாம் செய்த பழவினையின் காரணமாகத்தான் இது வந்திருக்கிறது என்பதை நினைப்பவர்கள் அறிவுடையவர்கள். இதே மாதிரி பழமொழி 400 இதே மாதிரி ஒரு பாடல் இருக்கிறது. அதுதான் வந்து இங்க உதாரண பாட்டா கொடுத்திருக்காரு. வினைப்பயன் வந்த கால் வெய்ய உயிரா மனத்தழியுமாம் பேதை நினைத்து அதனை தொல்லையதென்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகழ்ந்து ஒழுகுவார். அதனால அடுத்த ஜென்மத்துல அப்படி எதுவும் வேண்டாம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நல் வினைகளை புரியுங்கள், அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய இன்டைரக்ட் மீனிங் அதுதான் இந்த பாட்டு அதுதான் சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு இதுல சொல்வது. அந்த காலத்துல கரும்பு நிறைய விளைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரும்பு நிறைய விளையுது. கரும்பு வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பயிர். கரும்பு நிறைய விளைவிச்சிருக்காங்க. அதனால அந்த கரும்பையே வந்து இவர் உதாரணத்தக்க சொல்லியிருக்காரு. அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தார் பெரும் பயனும் ஆற்றவே கொள்க. அவ்வளவுதான். இதான் தத்துவம். இது சொல்லக்கூடிய அறம் இதுதான். கரும்பூர்ந்த சாறு போல் சாலவும் பின்தவி மற்றதன் போது போர் போகும் உடம்பு. போது கரும்பனுடைய சக்கை இருக்கு இல்லையா, அது போது அப்படிங்கிறது பேரு. யூஸ்வலா கோதுமை சலிக்கும் போது மீதி வரக்கூடிய அந்த இதுதான் வந்து கோது அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமை மாவை சலிச்சு எடுத்த மீதி நிற்கக்கூடிய அந்த தவிடு மாதிரி. நெல்லுல வர்றது தவிடு, இங்க வந்து கோதுமையும் தவிடு தான் சொல்லுவாங்க. கோதுமை கோது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கோது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பயன்பட முடியாதது, தவிடு மாதிரி போறது. ஆனா தவிட்டுல கூட எண்ணெய் எடுக்கிறாங்க. எதுவுமே பயன் இல்லாததுன்னு எதுவும் கிடையாது. இந்த கோதுமை கோதுலையும் ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கோதுமை தவிட்டுல வந்து ஒத்தரம் கொடுக்க பயன்படுத்துவாங்க. ரொம்ப நேரம் ஹீட்டை வந்து அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை தவிடு, அரிசி தவிடு, இது வந்து ஒத்தடம் கொடுப்பாங்க. அப்புறம் தவிட்டு என்ன தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஃபெமரைட். ஆனா இந்த பாட்டுல கரும்பினுடைய பயன் எதுல இருக்கு? அதனுடைய சாறுல தான் இருக்கு, அதனுடைய சக்கையில ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த உடம்பு என்பது கரும்பு போன்றது. இந்த கரும்புல இருந்து நம்ம பயன் எடுக்கணும் அப்படின்னா சாறு போல வருவது எது என்றால் நாம் செய்யக்கூடிய அறம் தான். இந்த உடம்பினால நாம் பெறக்கூடிய பயன் என்பது கரும்பிலிருந்து வரக்கூடிய சாறு போல இந்த உடம்பிலிருந்து நாம எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லறம் செய்வது. அப்புறம் இந்த உடம்ப அதை நீங்க செய்யல அப்படின்னா இந்த உடம்பு ஒரு கோது மாதிரி ஒண்ணு இல்லாம போயிடும். கரும்பு சக்கையால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த உடம்பு பெற்றதனுடைய பயன் என்ன? அறம் செய்து அந்த அறத்தை சாறு போல பிழிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க கரும்புல இருந்து சாறு பிழிஞ்சு எடுக்கிறீங்க, அது அதனுடைய பயன்னா இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய பயன் என்பது சாறு போல இனிமையான அறம் செய்து வாழ்வது. இல்லைன்னா இந்த உடம்பு வந்து கோது போல கரும்பினுடைய சக்கை போல பயன் இல்லாம போயிடும். அப்புறம் வருத்தப்பட்டு ஒன்னும் ஆகத்தே இல்லை. அதனால எவ்வளவு பயன் கொள்ள முடியுமோ அதுவும் கரும்பை எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கரும்பை வந்து பிழியறதுன்னா அப்படியே மொத்தமா பிழிஞ்சு எடுத்துருவாங்க. நம்ம பார்க்கலாம் கரும்பு சாறு பிழியறவங்களோட இதுல பார்த்தோம்னா மிஷின்ல அப்படியே போட்டு ஒரு 3-4 தடவை அதை போட்டு எடுத்து கடைசியில அதுல இருந்து ஒரு டிராப் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சக்கையா பிழிஞ்சு எடுத்துருவாங்க. சோ இவர் அதுதான் தான் அழகா சொல்றாரு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. இந்த உடம்பு பெற்ற பயன் இந்த உடம்பினால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அறம் செய்யுங்க. அதுக்குதான் அழகான உதாரணமா அதை சொல்லியிருக்காரு. வேற எதையும் சொல்லல. வேற எதுல கூட வந்து உங்களுக்கு அவ்வளவு மொத்தமா கெட்டியா பிழிஞ்சு எடுக்க முடியாது. ஆனா கரும்புல இருந்து அப்படி பிழிஞ்சு எடுத்துட முடியும் அதனுடைய சாரை. அதனால இந்த பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது. அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அரும்பெறல் யாக்கை. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு. மேலை தவத்தால் தவம் செய்யாதவர். மேலை தவம் இந்த உடம்பை பெறுவதற்கே நாம் மேலை தவம் செய்திருக்க வேண்டும். அப்போ அரும்பெறல் யாக்கை. திரும்ப அதே தான் ஔவையார் சொன்ன அதே பாட்டுதான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலயும் கூன் குருடு செவிடு இல்லாமல் எல்லாவற்றையும் பெறுதல் என்பது மிக அரியது. அதனால அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் ஆற்றவே கொள்க. இப்ப இவ்வளவு அழகான இவ்வளவு நல்ல உடம்பு உங்களுக்கு மானிட பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து எந்த அளவுக்கு மேக்சிமம் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயனை எடுத்துக்கொள்ளுங்கள், பயனை செய்து விடுங்கள் அல்லது கொடுங்கள். கரும்பூர்ந்த சாறு போல்,
கரும்பு ஊர்ந்தன கரும்பிலிருந்து பிழிந்தெடுத்த சாறு போல அப்படி செய்தீர்கள் என்றால் அறத்தை நீங்கள் பிரிந்து எடுத்து வைத்துக் கொள்ள முடியும். பின்னுதவி, அது உங்களுக்கு பின்னாடி பயன்படும். மற்றதன் போது போல் போகும் உடம்பு, இல்லைன்னா இந்த உடம்பால ஒரு பயனுமே கிடையாது. அது போது போல, கரும்பு சக்கை போல அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு கரும்பு சக்கையில இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அந்த காலத்துல அது டெக்னிக்கல் எல்லாம் கிடையாது. அதனால இன்னைக்கு வேஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது. இயற்கையில வேஸ்ட்ங்கிறதே கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும். எந்த இயற்கை பொருளும் மனிதர்கள் வேணா வீணானவர்களா போலாம். ஆனால் இயற்கையினுடைய எல்லா பொருளும் அதனுடைய ஃபைனல் எண்டு ப்ராடக்ட் வரைக்கும் அது பயன்படுது அப்படிங்கிறதுதான் நல்ல உண்மை. அது இப்போ இங்க கோது போல போகும். அதனுடைய கரும்பு சக்கை போல இந்த உடம்பை மட்டுமே போற்றி பாதுகாக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதனால எந்த பயனும் கிடையாது. அது ஒரு கோது போல போயிடும். ஆனால் கரும்பினுடைய சாறு பிழிந்து எடுப்பதை போல உடலில் இருந்து நீங்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அறத்தை செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு பின்னாடி பயன் தருவதாக இருக்க முடியும். பிறப்பற, அதாவது பிறவியே வேண்டாம், பிறவி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நோக்கம் அப்படின்னா கூட அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அதனால அரும்பெறல் யாக்கையை பெற்ற போதே அதுக்கான முயற்சியில இறங்குறது அப்படிங்கிறது நல்லது. அப்படிங்கறதுனாலதான் இதை அப்படி சொல்றாரு, அரும்பெறல் யாக்கை. இதுக்கு நிறைய பாட்டு இருக்கு. குறள்பால கூட இது 3வது குறள்பாவே அதுதான் சொல்லுது. ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகையான், இது குறள் ரொம்ப அழகா சொல்லுது. ஆனா ஒல்லும் வகையான், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. தமக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு செய்யுங்க. அதாவது நம்மளுடைய சக்தியை மீறி நம்ம செய்யணும்னு எந்த அறமே சொல்லல. எந்த அறநூல்களும் உங்களுடைய சக்தியை மீறி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஈவன் தவம் செய்வது கூட அவரவர்களுக்கு சக்திக்குரியதுதான் அப்படின்னு சொல்லுது அறநூல்கள். இதை செய்யணும்னா நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, நமக்கு எவ்வளவு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லது எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு செஞ்சா போதும். இது திரும்பி எனக்கு காந்தி தான் ஞாபகம் வராரு. எவ்வளவு வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க, கையில இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. எல்லா இடத்துக்கும் போனாலும் அவர் எப்பவுமே தன்னை சொல்லிப்பாரு. பண்டிட் மதன் மோகன் மாலவியா இது மாதிரி கையை நீட்டி பிச்சை எடுக்கிறதுல ராஜா, நான் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு இடத்துல அவர் போய், இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அது ஒரு இடத்துல போகும்போது ஒரு விவசாயியோ, ஐ திங்க் விவசாயியோ ஒரு பிச்சைக்காரனான்னு தெரியல, அவர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்க கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுதான் இருக்குன்னு சொல்லி ஒரு சோழியை கொடுக்குறாரு. கௌரி சோழியை கொடுக்குறாரு. அது ஆனா வாங்கிக்கிறாரு காந்தி. ஏதாவது ஒண்ணு ஏதோ கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு இல்லையா, அதான் முக்கியம். அங்க கொடுத்த பொருளுடைய மதிப்பு செகண்டரி, ஆனால் கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு. அந்த கௌரி அப்புறமா அவர் ஏலம் விடுறாரு. ஏலம் விட்டு அது 101 ரூபாய்க்கு ஏலம் போகுது. 101 ரூபாங்கிறது பெரிய விஷயம். 101 ரூபாய்க்கு ஏலம் போகுது. அதை எடுத்து அந்த அரிஜன் ஃபண்டுல அதை சேர்த்துக்கிறாரு. இப்போ அதுதான் இங்க ஒல்லும் வகையான். உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சில பேரால உடம்பால செய்ய முடியும், செய்வாங்க. பணத்தால செய்ய முடியும், செய்யலாம். மனத்தாலையும் செய்யலாம், மனத்தாலையும் அற செய்ய முடியும். பிறரை பற்றி அதுதான் திருக்குறள் அது பின்னாடி ரொம்ப அழகா சொல்லுது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன். சரி, அறம்ங்கிறியே, என்னதான் செய்வது, எதைதான் செய்ய முடியும், என்னால இவ்வளவுதான் முடியுது அப்படின்னா ஒண்ணுமே நீங்க கவலையப்பட வேண்டாம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். எல்லா அறத்துக்கும் தாய் என்பது எது தெரியுமா? மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருப்பதுதான். மனதுல அழுக்காறு, அவா, வெகுளி, கோபம், பிறரை பார்த்து பொறாமை, தீய எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதே பெரிய அறம் தான். அதனால அதை சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா? அதனால அது ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஒருவரை பார்த்தால் நமக்கு எப்படி கிரகங்கள் எல்லாம் ஒளியை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறதோ, அது போல நாமும் நம்முடைய எண்ணங்களால சில ஒளியை உமிழ்ந்துகிட்டே இருக்கிறோம். சில பேரை பார்த்தா நமக்கு பயமா வருது, சில பேரை பார்த்தா பிடிக்குது. அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். அப்போ மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வெளியில இந்த மாதிரியான ஒரு ஒளியாக வெளியில வருகின்றன அப்படின்னா அதுக்குதான் திருக்குறள் சொல்லுது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறவெல்லாம் நீ செஞ்சாலும் செய்யலாம், செய்யாம விட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால இந்த பாட்டும் இங்க இந்த 4வது பாட்டு இதுதான் சொல்லுது. அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் ஆற்றவே கொள்க. எவ்வளவு முடியுமோ அதனுடைய பலனை அனுபவியுங்கள், அதை செய்யுங்கள். கரும்பூர்ந்த சாறு போல் சாலவும் பின்னுதவி மற்றதன் போது போல் போகும் உடம்பு. இந்த உடலால எந்த பயனும் கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு என்பது போது போல அழிந்து போயிடும். நம்ம ஏற்கனவே முன்னாடியே அதை பார்த்துட்டோம். நாலடியார்லயே யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை ரெண்டையுமே நம்ம பார்த்தாச்சு. இதை நிறைய நூல்கள், அறநெறிச்சாரம், நாலடியார், சீவகசிந்தாமணி, இனியவை 40 எல்லாமே இது இதே மாதிரியான கருத்தை நிறைய சொல்லியிருக்கு. ஒல்லும் வகையான அறவினை இதை பார்த்தாச்சு, நம்ம அதை பார்த்துட்டோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது,
அப்புறம் ரொம்ப அழகான அறநெறி பாட்டு ஒண்ணு இருக்கு இதே போல. மக்கள் உடம்பு பிறர்க்கு அரிது, இது அறநெறி சாரம்ல வர ஒரு பாடல். பெற்ற பின் மக்கள் அறியும் அறிவரிது. ஒரே நிமிஷம். எப்போ கிளாஸ் எடுத்தாலும் நமக்கு தான் வருது. ஆமா. அறநெறியில பார்த்தோம் இல்லையா, மக்கள் உடம்பு பிறர்க்கரிது, பெற்ற பின் மக்கள் அறியும் அறிவரிது, மக்கள் அறிவறிந்தார் என்பார் அறத்தின் வழுவார், நெறிதலை நின்று ஒழுகுவார். நல்லா இருக்குல்ல, இது முதல் 2 வரி ரொம்ப அழகா இருக்கு. மக்கள் உடம்பு பிறர்க்கரிது, பெற்ற பின் மக்கள் அறியும் அறிவரிது. அந்த மக்களாக பிறந்ததுனாலே எல்லாருக்கும் மக்களாக அறிவு இருக்குன்னு சொல்லிட முடியாது. அது பெறுவதற்கு ஒரு தவம் செய்ய வேண்டும். அதனால அது செய்தால், அந்த அறத்தை செய்தால் அது மக்களாக பிறந்ததற்குரிய அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. சரி, 5வது பாட்டு பாத்துருவோமா? 5வது பாட்டோட இன்னைக்கு வகுப்பை முடிச்சுக்கலாம். டைம் இருக்கு இல்லையா? 4 நிமிஷம் இருக்கு. சரி. கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார், துரும்பெழுந்து வேங்கார் துயராண்டு உழவார், வருந்தி உடம்பின் பயன் கொண்டார், கூற்றம் வருங்கார் பறிவதிலர். அழகாக்கு. கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார். கரும்பினை ஆட்டி, கரும்பினை நன்றாக அரைத்து அதனுடைய கருப்பு கட்டியை அதுல கரும்புல இருந்து வெள்ளம் சர்க்கரை இதெல்லாம் எடுப்போம் இல்லையா, அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ். முன்னாடி கரும்புல இருந்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, உடம்பு கோது போல போயிடும் அப்படின்னு முதல் பாட்டுல சொன்னாரு. கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார். கரும்பினை ஆட்டி அதுல இருந்து உட்கொண்ட, அதுல இருந்து வெளிப்பட்ட கருப்பு கட்டியை முன்னாடியே அறுவடை செய்து வைத்து விட்டவர்கள் பின்னாடி அது உடம்பு கோது போல போகும்பொழுது அதற்காக வருத்த மாட்டார்கள். இப்போ நம்ம இளமை இல்லையாமையில பார்த்தோம், பின்னாடி நிறைய டைம் இருக்கு அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இந்த இளமை ஓடியே போயிடும். அது போல இந்த யாக்கை எப்பவுமே நிலையா இருக்கும்னு நினைச்சிருக்காதீங்க. திடீர்னு ஒரு நாள் ஜங்குன்னு வந்து கூட்டுருவன் வந்து குதிச்சு விடுவான் அப்படின்னு. அப்போ காலத்தால் அந்த வினையை காலத்திலேயே செய்து அதனுடைய பயனை அனுபவித்து விட்டவர்கள் பின்னாடி உடம்பு கோது போல ஆகும்போது அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார், துரும்பெழுந்து வேங்காற்று துயராண்டு உழவார். பின்னாடி அது கோது போல ஆய்விட்டது என்றால் மற்றந்த கோது எழுந்து வேம்பொழுது, அந்த கரும்புல இருந்து காய்ச்சி எடுத்த பிறகு மீதி அது கோதாக ஆகும் பொழுது அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள். காரணம், உடம்பின் பயன் கொண்டார். இந்த உடம்பை எதற்காக பெற்றோமோ அதனுடைய பயனை முன்னாடியே அனுபவித்து செய்து விட்டவர்கள் கூற்றம் வருங்கால் பறிவது இலர். கூற்றம் வந்து நிற்கும் பொழுது ஐயோ முன்னாடியே இதெல்லாம் செஞ்சிருக்கலாமோ, ஏன் செய்யாம விட்டுட்டனே என்று சொல்லி அப்பொழுது இறங்கி வருத்தப்பட மாட்டார்கள். குற்றம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நிக்கதான் போகுது, அப்ப வருத்தப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால கரும்பை எப்படி காய்ச்சி நம்ம முதலையே, இன்னொன்னு வந்து கரும்பு கரெக்டான பதத்துல எடுத்துடணும் இல்லையா, ரொம்ப கரும்பு முத்த விடவும் கூடாது. சரியான பதத்துல எடுத்து அதுல இருந்து வெள்ளத்தை பிரித்து எடுப்பவர்கள். அது போல இந்த உடம்பை பெற்ற பயனுடைய பலன்களை அது நன்றாக இருக்கும் பொழுதே அனுபவித்து எடுத்து விடுங்கள். அந்த அறம் செய்து அதனுடைய பலனை எடுத்து விடுங்கள். பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு வராமலேயே போகும். அப்ப கூச்சுவன் வரும்பொழுது அதற்காக பரிந்து இறங்க வேண்டும். முன்னாடி இவ்வளவு நாள் செஞ்சு முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தாலும் அது வந்து தேவையில்லாது, அது செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ அதனால அதுக்கு ரொம்ப அழகான ஒரு புறப்பாட்டு கூட ஒண்ணு இருக்கு. செய்யவெல்லாம் செய்தன நாகலின் இடுகவென்றோ சுடுகவென்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. அவன் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான் முன்னாடியே. அதனால வந்து அதுல இனிமேல் அவனை என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அது வந்து ஒன்னும் இது இல்லை, தவறு இல்லை, என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு ஒரு புறப்பாட்டு இருக்கு. இங்க அதுதான். கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார், துரும்பெழுந்து வேங்கார் துயராண்டு உழவார். அது போதாகும் பொழுது அதை பார்த்து வருத்தப்பட மாட்டார்கள். காரணம், அதனுடைய பயனை அவர்கள் ஏற்கனவே துய்த்து விட்டார்கள். அது போலதான் இந்த உடம்பும். இந்த உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே அதனால எவ்வளவு செய்ய முடியுமோ அது கரும்பிலிருந்து சாறு பிழிவது போல அனைத்து பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அறம் செய்யுங்கள். மீதி குற்றம் வரும் நாள்ல அதுக்காக இறங்கி ஐயோ கூற்றுவன் வந்து விட்டானே என்று நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்போது இருக்காது அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டு சொல்றது. சரி, இதேதான் வந்து பின்னாடி வர குறள்களும் அதேதான் சொல்லுது. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதேதான்.
பின்னாடி வரும், பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லாம அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. என்னைக்கு முடியுமோ, இப்ப நான் இளையவளா இருக்கேன், இப்ப வேண்டாம், இப்ப அது டைம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னா நினைக்காம அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. பின்னாடி பாத்துக்கலாம்னு தள்ளி போடாம எப்பப்போ முடியுமோ அப்பப்போ அறம் செய்து விடுங்கள். மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அந்த